வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல அடை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த அடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு. அதுவும் இதுல வந்து வெல்லம் வெண்ணெய் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அரை டம்ளர் கடலை பருப்பு, அரை டம்ளர் தோரம் பருப்பு, 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து, 1/4 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு, இது கூடவே 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தண்ணி ஊத்தி நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிடுங்க. கழுவுன இந்த பருப்பு கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகா, 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு தண்ணி ஊத்திடலாம். நல்லா 2 ல இருந்து 3 மணி நேரம் ஊறட்டும். தனியா ஒரு பவுல்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்தி அதையும் 3 டைம் வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொரகொரப்பா அரைச்சிக்கங்க. ஊற வச்சிருக்க பருப்பை இது கூட போட்டுட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுருவோம். கூடவே தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா ரவை பதத்துல அரைச்சி எடுத்துக்கங்க. இது போல அரைச்சி வச்ச அடமாவை ஒரு பவுல்ல போட்டுட்டு இது கூடவே பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டுடலாம். கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுருவோம். தேவைப்பட்ட தேங்காய் திருவல், பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். மாவு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுட்டு எந்த சைஸ்ல அடை வேணுமோ நீங்க அந்த சைஸ்ல ஊத்திக்கங்க. நான் சின்ன சின்னதா ஊத்திடுறேன். இந்த அடை தோசை ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட ரெசிபி. சின்ன வயசுல எங்க அம்மா அடை சுட்டு அதுக்கு மேல எருமாட்டு வெண்ணெய் அப்படி இல்லைன்னா பசுமாட்டு வெண்ணெய் வச்சு அதுக்கு மேல கொஞ்சமா வெல்லம் வச்சு கொடுப்பாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அடை தோசையை உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு பாரம்பரியம் மாறாம வெல்லமும் வெண்ணையும் வச்சு ஒரு டைம் செஞ்சு கொடுங்க மக்களே.